நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினாறு 9/2015 ஆவணி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. திருத்திகை திதி மாலை 6:25 வரை பின்பு சதுர்த்தி. சித்திரை நட்சத்திரம் இரவு 9:10 வரை பின்பு சுவாதி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனவர் சமசத்தமஸ்தானமான 7இல் அமையப்பெற்று ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்த பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சந்திரனவர் வலுவாக அமையப்பெற்று 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். பிரச்சனைகள் விலகுவதால் மன அமைதி ஏற்படும். பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள் உண்டாகி கடன்கள் குறையும். மிதுன ராசி நேயர்களே, சூரியனானவர் 3இல் அமையப்பெற்று சந்திரன் 5இல் சஞ்சரிப்பதால் இருந்த அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பும், நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டமானது இன்றைய நாளில் இருக்கிறது. கடக ராசி நேயர்களே, குருவானவர் 2இல் இருப்பது பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் 2இல் சூரியன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள், உடன் இருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதனால் கோபத்தை குறைத்து கொண்டு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியனும் 3இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். இருந்த தடங்கல்கள் எல்லாம் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பழிச்சொல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகளும், நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான சூழலும் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, செவ்வாய் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதாலும் 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் பண வரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக நிம்மதி ஏற்படும். துலா ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குருவும் சூரியனும் சஞ்சரிப்பதால் உங்களுடைய நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறி மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்கும். கூட்டாளிகளால் கூட சாதகங்கள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சூரியனானவர் 10இல் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் சந்திரன் 12இல் இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. பண வரவானது சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சூரியனும் குருவும் அமையம் பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். தொழிலில் சாதகமான பலன்கள் இருக்கும். இருந்த சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் கூட முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மகர ராசி நேயர்களே,
சமசப்தமஸ்தானமான 7ல் சுக்கிரனும் 10ல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கூட்டாளிகளால் சாதகங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல பதவி ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, 2 நாட்களாக நிலவிய சந்திராஷ்டமமானது முடிந்து விட்டதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழிலில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். உடன் இருப்பவர்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகுவதால் மன அமைதியானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மீன ராசி நேயர்களே, சூரியனானவர் 6ல் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரன் அமைப்பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. பண வரவானது சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் உத்தமம். இனி ஜோதிட தகவல். நவகிரகங்களில் புதனானவர் ஒரு அறிவாற்றலை குறிக்கக்கூடிய கிரகமாகும். ஒரு வியாபாரத்தில் செயல்படுகின்ற பொழுது அந்த வியாபாரத்தில் தொழில்நுட்பத்தோடு செயல்படுறது, நவீன யுக்திகளை செயல்படுத்தி வெற்றி பெறுவதற்கெல்லாம் புதன் பலமாக இருப்பது மிக மிக அவசியம். ஒருத்தருடைய ஜாதகத்தில் புதன் ஆட்சி உச்சம் பெற்று குருவுடைய பார்வை பெற்று குரு சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டிலலாம் அமைய பெறுவது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பாகும். புதன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கின்ற பொழுது நவீன யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் வெற்றி பெறக்கூடிய திறனானது ஒருத்தருக்கு ஏற்படுகிறது. அன்றாட செயலில் கூட திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கூட ஏற்படுத்துகிறது. பொதுவாக புதன் பலமாக இருக்கிறவங்க ஒரு தொழில் நிறுவனத்தில் தொழில் செய்கின்ற பொழுது முக்கிய பொறுப்புகள் இருந்தால் பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது ஏற்படுகிறது. நேயர்களே, புதனுடைய நல்ல அமைப்புகளை பற்றி உங்களிடம் கூறினேன். புதனால் ஏற்படக்கூடிய ஒரு தனித்திறமையை பற்றி உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.